வணக்கம் நண்பர்களே. நாம ஏன் கிறிஸ்துமஸ் டே செலிப்ரேட் பண்றோம்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தேவ தூதரான கேப்ரியல் மேரி அப்படின்ற ஒரு பொண்ணுட்ட நீங்க ஒரு சிறப்பான குழந்தையை பெற்றெடுப்பீங்க, அந்த குழந்தைய மக்கள் ஜீசஸ்ன்னு அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. அவர் சொன்ன 9 மாதங்கள்ல, அதாவது டிசம்பர் 25 ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததா சொல்லப்படுது. அந்த நாளை நாம இன்னைக்கு கிறிஸ்துமஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஆனா ஜீசஸ் சராசரியா கிபி 7க்கும் கிபி 2க்கும் இடைப்பட்ட காலத்துல பிறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டமானது முதல்ல ரோமானிய மக்களிடையே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா கிபி 4ஆம் நூற்றாண்டுல ரோமானிய பேரரசர் கான்ஸ்டைன் அவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளான டிசம்பர் 25 தேசிய அளவில் கிறிஸ்துவ மக்களின் கொண்டாட்ட நாளாக அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்தேஸ் மாசே அப்படின்ற ஆங்கில சொல்லில இருந்து வந்திருக்கு. அதன் பொருள் கிறிஸ்துவின் திருப்பலி, கிறிஸ்துவிற்கான ஆராதனை, அதாவது பிறப்பு மற்றும் பிறந்த நாள் என்று பொருள். அதுக்கப்புறமா கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிற பழக்கம் முதல்ல ஜெர்மனில வந்திருக்கு. பின்னர் கிறிஸ்துமஸ் ட்ரீ அலங்கரிக்கும் பழக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, 16ஆம் நூற்றாண்டுல சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூதர் ஒருமுறை இரவில் நடந்து செல்லும் போது பனிமூடிய மரங்களின் மீது அந்த நிலா வெளிச்சம் பட்டு மின்னும் காட்சி அவரை ரொம்ப கவர்ந்துருச்சா. அந்த அழகை தன்னோட குடும்பத்தோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச அவரு ஒரு சின்ன ஃபர் மரத்தை வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அது மேல மெழுகுவத்தி ஏத்தி வச்சு ரசிச்சாராம். இப்படித்தான் கிறிஸ்துமஸ் ட்ரீ அலங்கரிக்கும் பழக்கம் வந்துச்சு. பின்னர் சாண்டா கிளாஸ். யார் அந்த சாண்டா கிளாஸ்? சிகப்பு ஆடை, வெள்ளை தாடி, கை நிறைய பரிசுகள். இந்த சாண்டா கிளாஸ் கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டவை அல்ல, உண்மை நிகழ்வே. கிபி 3ஆம் நூற்றாண்டில் துருக்கியில் புனித நிக்கோலஸ் என்ற ஒரு கிறிஸ்துவ பிஷப் இருந்திருக்கிறாரு. அவர் மிகவும் தாராள குணமுடையவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏழைகள், குழந்தைகள் என அனைவருக்கும் தெரியாமல் உதவி செய்வதில் வல்லவர். அவரை பற்றி நிறைய கதைகள் இருந்தாலும் வறுமையில் இருந்த 3 சகோதரிகளின் திருமணத்திற்காக யாருக்கும் தெரியாமல் அவர்களின் வீட்டு ஜன்னல் வழி 3 தங்க நாணயங்களை போட்டாராம். இந்த மாதிரி ரகசியமா பரிசு கொடுக்கிற பழக்கம் தான் பின் காலத்துல சாண்டா கிளாஸ் கதைகளுக்கு அடிப்படையா அமைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. பின் இயேசு மாட்டு தொழுவத்தின் பிறந்ததின் அடையாளமாகத்தான் வீடுகளிலும் சர்ச்களிலும் குடில் வைப்பது ஒரு முக்கிய பழக்கமாக அமைந்தது. பின் வாசலில் நட்சத்திரம் தொங்க விடுவது இயேசு பிறந்த போது வானத்தில் தெரிந்த நட்சத்திரத்தை குறிக்கிறது. கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் என்ற வாழ்த்துப்பாட்டு இவர்களின் முக்கிய அம்சமாக அமைகிறது. பின் குடும்பம், நண்பர்கள் என அனைவரும் சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் கேக் வெட்டி பரிசுகளை கொடுத்து கொண்டாடுவார்கள். கிறிஸ்துமஸ் டே அன்றைக்கு சர்ச்களிலும் ஸ்பெஷல் பிரேயர், திருப்பலி எல்லாம் நடைபெறும். இப்படி கிறிஸ்துமஸ் என்றாலே நம் நினைவுக்கு வருவது குடில், தொட்டியில் தூங்கும் குழந்தை இயேசு, கிறிஸ்துமஸ் ட்ரீ, கிறிஸ்துமஸ் ஸ்டார்ஸ், கேரல்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் கிஃப்ட். இவ்வாறு இயேசு பிறந்த நாளை மக்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் தங்களின் அன்பை பகிர்ந்து கொண்டாடுகிறார்கள். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி.